ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு நானும் நல்லதே சொல்வேங்கிற ப்ரோக்ராமில் சிந்தனைக்காக ஒரு சின்ன விஷயம். டெய்லி பேசிஸில் நம்மளுக்கு வர வருமானத்தில் ஒரு 5 10 ஒரு 100 ருபீஸோட சொல்லுங்க, அது ஒரு சேமிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம இப்போவே அதை பழக்கணும். பழக்கி ஒரு 100 ரூபாவை எடுத்து போட்டு நம்ம எப்படி சேமிக்கணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்து சேமிக்கணும். ஒரு சின்ன சேமிப்பை கூட நம்ம நினைப்போம் இது வேஸ்ட் அப்படி, இதனால என்ன பெரிய விளைவை ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம நினைப்போம். அதாவது ஒரு பெரியவர் ஒரு கடல் ஓரமா போயிட்டு நடந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அது போயிட்டு இருக்க சமயத்துல பல ஆயிரக்கணக்கான அந்த ஸ்டார் ஃபிஷ் கரை ஒதுங்குது. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த உயிரோட இருக்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷா தூக்கி தூக்கி திரும்ப கடலுக்குள்ள தூக்கி தூக்கி போடுறாரு. அந்த ஃபிஷஸ் எல்லாம் எடுத்து கடலுக்குள்ள போறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் உட்காந்து இவர் செய்யறத பார்த்துட்டே இருக்கிறாரு. பெரியவர் செய்யறத பார்த்துட்டே இருந்துட்டு அவர் எழுந்து என்ன கேக்குறாருன்னா, என்ன பெரியவரே, இல்ல பல ஆயிரக்கணக்கான ஃபிஷ்ஷுங்க கரை ஒதுங்கி இருக்கு, நீங்க இப்படி ஒண்ணா தூக்கி போட்டீங்கன்னா எத்தனையும் உங்களால காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஸோ அவர் கேட்கும்போது இவர் அதுக்கு பதில் சொல்றாரு, நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 தூக்கி போட்டா அது 10 நாளைக்கு 100 ஃபிஷ்ஷா தூக்கி போட்டேன்னாலும் எனக்கு ஒரு 1000 ஃபிஷ்ஷை நம்ம தூக்கி போடுறோம். அது மாதிரி 100 நாளைக்கு பார்த்தோம்னா 10,000 ஃபிஷ் வருது. அப்படி ஒரு வருஷத்துக்கு 36,000 ஃபிஷ்ஷை நான் தூக்கி போடலாம் அவர் சொல்றாரு. ஸோ இது என்னத்துக்கு நம்ம சொல்றோம்னா, இது மாதிரி தான் நண்பர்களே, நம்ம ஒரு சின்ன சேமிப்பை கூட நம்ம நினைப்போம் இது வேஸ்ட் அப்படி, இதனால என்ன பெரிய விளைவை ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த ஒரு காட்டுல கூட ஒரு சின்ன தீப்பொறி தான் ஒரு பெரிய காட்டையே எரிச்சிருது. ஸோ அதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே நம்மளுக்கு முயற்சி பண்ணோம்னாக்கா அதை எப்பவுமே தள்ளி போடாம பண்ணோம்னா அது ஒரு சின்ன சேமிப்போட ஒரு பெரிய சேமிப்பா நாளைக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் என்ன சிந்தனை, ஒரு சேமிப்புக்கு நம்ம சேமிக்கணும். நம்ம டெய்லி பேசிஸ்ல நம்மளுக்கு வர வருமானத்துல ஒரு 5 10 ஒரு 100 ருபீஸோட சொல்லுங்க, அது ஒரு சேமிப்பா நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம இப்பவே அதை பழக்கணும். பழக்கி ஒரு 100 ரூபாவை எடுத்து போட்டு நம்ம எப்படி சேமிக்கணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்து சேமிக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான ஒரு சின்ன சிந்தனை. இன்னொரு நாளைக்கு இன்னொரு நானும் நல்லதை சொல்வேன் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியோட நான் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.